நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்கள் மொபைலை திறந்து பார்க்கிறீர்கள் என்று யோசித்தது உண்டா? சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 100 முறைக்கும் மேலாக தன் போனை பார்க்கிறான். ஏன் இந்த பழக்கம் இவ்வளவு வலுவாக இருக்கிறது? இது வெறும் தற்செயலானது அல்ல. இது மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பழக்கச் சுழற்சி. எந்த ஒரு பழக்கமும் 3 நிலைகளை கொண்டது: தூண்டுதல், கியூ, செயல், ஆக்ஷன் மற்றும் வெகுமதி, ரீவார்ட். இதைத்தான் பழக்கச் சுழற்சி என்கிறோம். முதலில் தூண்டுதல். உங்கள் போனில் வரும் ஒரு மெசேஜ், சத்தம் அல்லது வெறுமனே ஏற்படும் ஒரு சலிப்பு கூட உங்கள் மூளையை போனை எடுக்க தூண்டுகிறது. நீங்கள் போனை திறக்கும்போது உங்கள் மூளையில் டோபமைன் என்னும் வேதிப்பொருள் சுரக்கிறது. இது உங்களுக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை தருகிறது. இதில் மிக முக்கியமான விஷயம் மாறக்கூடிய வெகுமதிகள். ஒவ்வொரு முறையும் போனை திறக்கும் போது என்ன இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இது ஒரு சூதாட்ட இயந்திரத்தை போன்றது. ஏதோ ஒரு புதிய செய்தி அல்லது ஒரு லைட் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பே நம்மை மீண்டும் மீண்டும் பார்க்க வைக்கிறது. சமூக அங்கீகாரம் என்பது மனிதர்களுக்கு மிக தேவையான ஒன்று. மற்றவர்கள் நம்மை பாராட்டுகிறார்கள் என்பது டோபமைனை இன்னும் அதிகமாக சுரக்கச் செய்கிறது. சலிப்பு ஏற்படும் போதெல்லாம் போனை பார்ப்பது அந்த சலிப்பிலிருந்து தப்பிக்க ஒரு குறுக்கு வழியாக மாறிவிடுகிறது. இதுவே காலப்போக்கில் பழக்கமாகிறது. இந்த பழக்கத்தினால் நமது கவனம் சிதறுகிறது. ஒரு வேளையில் முழுமையாக ஈடுபடும் திறனை நாம் மெல்ல மெல்ல இழந்து வருகிறோம். இரவு நேரங்களில் போன் பார்ப்பது நமது தூக்கத்தை பாதிக்கிறது. போனில் இருந்து வரும் நீல ஒளி, ப்ளூ லைட், தூக்கத்திற்கான ஹார்மோன்களை தடுக்கிறது. சரி, இதிலிருந்து எப்படி மீள்வது? முதல் படி தேவையற்ற நோட்டிபிகேஷன்களை அணைத்து வைப்பது. தூண்டுதலை குறைத்தால் பழக்கமும் குறையும். உணவு உண்ணும் போதும் உறங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பும் போனை தள்ளி வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை போனை எடுக்கும் போதும் இப்போது இது தேவையா என்று 1 நிமிடம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். விழிப்புணர்வுதான் மாற்றத்தின் ஆரம்பம். தொழில்நுட்பம் நமக்கு உதவ வேண்டுமே தவிர அது நம்மை அடிமையாக்க கூடாது. உங்கள் நேரத்தை நீங்களே தீர்மானியுங்கள். திரைக்கு வெளியே இருக்கும் அழகான உலகத்தை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களுடன் நேரடியாக உரையாடுவது அதிக மனநிறைவை தரும். ஒரே நாளில் இதை மாற்ற முடியாது. சிறிய மாற்றங்கள் காலப்போக்கில் பெரிய பலனை தரும். இன்று ஒரு 5 நிமிடம் குறைவாக பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் மூளையை நீங்கள்தான் கட்டுப்படுத்த வேண்டும், உங்கள் போன் அல்ல. உங்களால் உங்கள் பழக்கங்களை மாற்ற முடியும். அமைதியான கவனச்சிதறல் இல்லாத வாழ்வின் சுகமே தனி. அந்த மாற்றத்தை இன்றே தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.